ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்னைய டே எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. வெளியே போகவே நசன்னு இருக்குது. தீபாவளினாலே மழை தான் ஸ்பெஷல். பட் ஆனால் சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. விடிய காலையில் பெஞ்ச மழை பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் பெஞ்சிட்டே இருந்தது. மார்னிங் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டீ வச்சுக்கிட்டு இருக்கேன். டீ வச்சு குடிச்சு முடிச்சுட்டு டிஃபனும் லஞ்சும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வந்துட்டு டீயை குடிச்சிட்டு கடகடன் நம்ம சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாதம் வச்சு விட்டுருக்கேன். இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு வந்துட்டு பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். இது கூடவே மாங்காய் இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா எப்போயுமே சிம்பிளாக தான் சாம்பார் வைப்பேன். வதக்கி வைக்கிறது ஒரு மெத்தடில் இருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு மசாலையும் சேர்த்துட்டு தான் நான் வந்துட்டு வேக வைப்பேன். பருப்பை வந்துட்டு ஒரு 3-4 விசில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சாம்பாரில் பெரும்பாலும் புளி ஊற்ற மாட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக தக்காளி வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுங்கிறத பொறுத்து தண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்காக நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற மசாலா பொடி தான். மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிரும். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் தான் சாம்பார் வைப்பேன். சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட வச்சிடலாம். விசில் வந்ததுக்கப்புறமா குழம்பு வந்துட்டு லாஸ்ட்டாக தான் நான் தாளித்து விடுவேன். எப்போயுமே சொல்லியிருந்திருப்பேன், லாஸ்ட்டாக குழம்பு தாளித்து விட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியலுக்கு கோஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கோஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வெந்துடும். இது கூடவே பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு தோசையும் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நிறையா வேலை இருக்கிறனால ஸோ எல்லாத்தையுமே கடகடன்னு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு கிச்சன் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லா வேலையும் வந்துட்டு டக்கு டக்கு நம்ம பார்த்து முடிக்கணும். சாம்பார் பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு, தாளித்து விட்டுட்டேன் சாம்பாரை. நல்லா மணக்க சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோஸ் பொரியலுக்கு கடுகு கருவேப்பிலை போட்டு 2 வரமிளகாய் மட்டும் போட்டு கோஸையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுருக்கேன். அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா சாதமும் ரெடி ஆயிடுச்சு. சாதம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ சாதத்தை நம்ம வடித்து விட்டுக்கலாம். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பானையில் வடித்து தான் சாப்பிடுவோம். இப்போ எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு உருளைக்கிழங்கு கேட்டிருந்தா. ஸோ அவளுக்காக உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் எப்போயுமே ப்ரிப்பேர் பண்ணுற உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருப்பில் போட்டு தளிச்சிட்டு கொஞ்சமாக மட்டும் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காரமே போதும். இப்போ இது எண்ணெயிலே நல்லா சுருள வதக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை ஒரு வீடியோ போட்டிருப்பேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். சாதம் வந்துட்டு பானையில் வடித்து வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பாரும் ரெடி பண்ணி வச்சாச்சு. சாம்பாருக்கு அட்டகாசமான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் தான். அதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றப்ப மட்டும் அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா மதிய லஞ்ச் வந்துட்டு ஓவர். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவாட்டுறதுக்கு அரிசி ஊற போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி வந்துட்டு 4 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்தோம் அப்படின்னா 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த கிளாஸில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கிளாஸ்லேயே நீங்கள் உளுந்தை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க.
நான் வந்துட்டு படியில் அளக்கிறனால ஒரு 2.5 படி மட்டும் நான் அரிசி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 kg கிட்டக்க கரெக்டாக இருக்கும். இது கூடவே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்குமே மாவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் இட்லி அரிசியும் 2 கிளாஸ் வந்துட்டு பச்சரிசி சேர்த்துட்டு ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் நீங்கள் உளுந்து சேர்த்தா போதும். அதாவது 4 கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிட்டால் போதும். நான் வந்துட்டு உளுந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ஆப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு எல்லா அரிசியும் சேர்த்துட்டு நம்ம களைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 டைம் கிட்டக்க வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4-5 டைம் கிட்டக்க நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு கிட்டக்க ஊற வச்சு எடுத்துக்கலாம். உளுந்தில் பார்த்தீங்கன்னா நான் இப்போவே வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கிருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர் கிட்டக்க நல்லா ஊறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு உரலில் வந்துட்டு உளுந்தை போட்டு ஆட்டி எடுத்துப்பேன். அப்போ தான் வந்துட்டு உளுந்து நம்மளுக்கு உப்பி கிடைக்கும். ஸோ உளுந்தை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நம்ம ஆட்டி எடுத்துக்கிறணும். உளுந்தோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே நம்மளுக்கு சீக்கிரமாக ஆட்டி எடுத்துரும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆட்டக்கூடாது. ஸோ உளுந்தை போட்டதுக்கப்புறமா 1/2 ஹவர் டைம் கனெக்ட் பண்ணி நீங்கள் உளுந்தை தோண்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், 1/2 ஹவர் கிட்டக்க ஆயிடுச்சு. நல்லா உளுந்து பொங்கி வந்துருச்சு. நம்ம தண்ணி தெளித்து ஆட்டணும் அப்படின்னாலே உளுந்து நல்லா பொங்கி வரும். இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம ஆட்ட மெத்தடை பொறுத்து தான் நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு 1/2 ஹவர் நல்லா ஆட்டியாச்சு. இப்போ நம்ம தோண்டி எடுத்து வச்சுக்கலாம் உளுந்தை. நம்ம கரெக்டான ரேஷியோவில் போட்டோம் அப்படின்னா இட்லி வந்துட்டு நல்லா பஞ்சு மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாவு பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இப்போ ஆட்டி வச்சோம் அப்படின்னா 1 வீக்குக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இதுக்கு இடையிலே வந்துட்டு நம்ம சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தாராளமாகவே 1 வீக்குக்கு வந்துட்டு மாவு கரெக்டாக இருக்கும். உளுந்த தோண்டினதுக்கப்புறமா அரிசியும் சேர்த்து நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக ஆட்டிடக்கூடாது. இட்லிக்கு கொஞ்சம் கொரப்பாக இருக்கிறப்பவே நம்ம எடுத்துக்கிறணும். அரிசி நல்லா ஆட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம உளுந்தோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 9 ஹவருக்குள்ளே நல்லா வந்துட்டு பொங்கி வந்துடும். இப்போ மழை டைம்ன்றனால பொங்குறதுக்கு வந்து ஓவராக டைம் எடுக்குது. ஸோ வந்துட்டு நல்லா வந்துட்டு புளிச்சிடும் நம்மளுக்கு. நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், மாவெல்லாம் ஆட்டி முடிச்சாச்சு. செம பசி ஆயிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி கிட்டக்க ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு விளக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடு எல்லாமே டீப் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ விளக்கையுமே கையோட விளக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேலையும் ஓவர் ஆயிரும். கிடைக்கிற வேலையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற நேரத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடணும். நம்மளுக்கும் வந்துட்டு டயர்னஸ் தெரியாது. இப்போ விளக்கெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு பொட்டு சந்தனம்லாம் வச்சு முடிச்சாச்சு. இதை போய் பூஜை அறையில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ பாப்பா கூட்டிகிட்டு ஈவினிங் டைம் போல் சும்மா வாக்கிங் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படி கடைகளுக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. தீபாவளி டைம்ன்றனால குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிறப்ப கையில் பார்த்து பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா கூட்டத்தில் நம்ம குழந்தைங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம பிள்ளைங்கள நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணும். ஸோ வெளியில் போகிறப்ப குழந்தைங்கள வந்துட்டு நம்ம கையில் பிடிச்சிட்டு போங்க. கையை மட்டும் பிடிச்சி அம்மா மட்டும் பிடிச்சிக்கோ.
பாருங்க கைஸ், செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அதுலேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே பார்த்தீங்கன்னா மழையும் சேர்ந்து வந்துருச்சு. பாவம் சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த மழையினால். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் தார்பாய் போட்டு மூடிடுறாங்க, இல்லாட்டினா கடை எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டு க்ளீன் பண்ணி விட்டுறாங்க. கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருக்குது மழை பெய்யுறது. நசனசனும் கிடக்கு ஏரியா. கொஞ்சம் மழை பெய்யாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் இருக்கும். மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால அவங்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா காலையில் பெய்கிற மழை ஈவினிங் வரைக்கும் பெஞ்சிட்டே தான் இருக்குது இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா தோடெல்லாம் அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. சரி பாப்பாவுக்கு தோடு வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எல்லா தோடுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பாப்பா எல்லாத்தோடையுமே பார்த்துட்ருக்கா. அம்மா இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஒவ்வொன்றா. பர்டிகுலராக எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது 60 rupees தான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளக்க ஸ்டோன் தான், கோல்டன் கலரில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இதை நான் வாங்கிக்கிட்டேன். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஜிமிக்கு மட்டும்தான் இருந்தது. இப்போ ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னா ஜிமிக்கு தான். ஸோ இது பாருங்கள் ஹார்ட் ஷேப்பில் சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருந்தது. அவ்வளோதான், எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம மழை ஆகிடுச்சு. ஸோ கொடையை வாங்கிட்டு போயிடலாம். கொடையை வந்துட்டு வீட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு கொடையை வாங்குறதுக்காக கடையில் நின்றுக்கிட்டு இருக்கேன். பாப்பா பார்த்தீங்கன்னா பானிபூரியை பார்த்ததும் அம்மா பானிபூரி வேணும்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருந்தா. பானிபூரியை வாங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மழையாக பெஞ்சிருச்சு. இந்த மழை டைமில் சுட சுட ஏதாச்சும் சாப்பிட்டோம்னா அதுவே சூப்பராக இருக்கும். ஸோ டீ குடிக்கலாம் பாப்பான்னு சொன்னதுக்கு பாப்பா பானிபூரி தான் வேணும்னு சொல்லிட்டா. அதை வாங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. ஸோ வாங்கி வீட்டில் தான் போய் சாப்பிட வேண்டியதாயிருச்சு. பர்ஸ் உள்ள போடு. இங்கிட்டு வா இங்கிட்டு வா. எல்லாருமே தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. உங்கள் குழந்தைங்களோட உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக தீபாவளியை நீங்கள் கொண்டாடுங்க. வெடி வெடிக்கிறப்ப ஜாக்கிரதையாக வெடிங்க. காலில் செருப்பு போட்டுக்கோங்க. சேஃபாக இருங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நைட்டுமே பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டோமாங்க. இன்னைய டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு. மழை காலையில் பிடிச்ச மழை நைட்டு வரைக்கும் பெஞ்சிட்டே இருந்தது. கடுப்பாக இருந்துச்சு. வெளியில் எங்கேயுமே போயிட்டு ஃப்ரீயாக வர முடியலன்னு தான். மற்றபடி ஓகே. இந்த விளாக் வந்துட்டு இதோட முடியுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எல்லாம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.